கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியாக இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களில் ஆதாரபூர்வமான கிரந்தமாக இருக்கக்கூடிய அல் புகாரி ஷரீஃபினுடைய 3129வது ஹதீஸிலே ஒரு நீண்ட நெடிய வரலாறை இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணமாக கூடிய அந்த நேரத்தில் எனக்காக வேண்டி ஒரு பெரிய கடன் தொகையை விட்டு மரணித்து விட்டார்கள். அந்த கடனை அவர்கள் எப்படி அடைத்தார்கள், அதற்கான காரணிகள் குறித்து இந்த ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அவர்கள் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் 22 லட்சம் ரூபாய் அளவிற்கான கடனை விட்டு மரணித்தார்கள். ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி ஹஸ்ரத் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்லுவதற்காக ஆயத்தமாக இருந்த பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரை அழைக்கிறார். அழைத்து சொல்றாங்க, இந்த மண்ணில் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் விருப்பமான ஒரு நபர் யாருன்னு கேட்டா நீதான் என்று தன்னுடைய மகனிடத்தில் சொல்லிவிட்டு, நான் போர்க்களத்திற்காக வேண்டி செல்லுகிறேன். இந்த போர்க்களத்திலே ஆரம்ப நிலையிலேயே கொல்லப்படுவதற்கு நான் விருப்பப்படுகிறேன். நான் இந்த போர்ல ஷஹீதாகி விடுவேன். அப்படி மரணித்து விட்டால் நீ எனக்காக வேண்டி 2 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று 2 விஷயங்களை கொண்டு ஹஸ்ரத் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரிடத்திலே அவர்கள் வசியத் செய்கிறார்கள். என்ன 2 விஷயம்னா, முதல்ல நான் ஒரு பெரும் கடன் தொகையை விட்டிருக்கிறேன், அதை நீ அடைத்து விட வேண்டும். இரண்டாவது, என்னுடைய பெண் மக்களை எல்லாம் நீதான் பார்த்து அவர்களுக்காக வேண்டியுள்ள வாழ்க்கையை சரியான முறையில் அமைக்க வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கெல்லாம் நீதான் திருமணம் செய்து வைக்கணும், என்னுடைய கடன் முழுக்க நீதான் பொறுப்பேற்று அதை அடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போர்க்களத்திற்கு செல்லுகிறார்கள், போர் செய்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள். ஷஹீதானதற்கு பின்னால் ஹஸ்ரத் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹுடைய அந்த கடன் எவ்வளவு இருக்கிறது என்று அவருடைய மகன் அப்துல்லாஹ் அவர்கள் கணக்கு பார்க்கிற பொழுது 22 லட்சம் ரூபாய் கடன் வருகிறது. ஒரு பெரும் கடன் தொகை, அதை நாம் எப்படி அடைப்பது என்கிற சூழ்நிலையில் இருக்கையிலே வஃபாத்தாவதற்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனே, உனக்கு ஏதாவது கடன் அடைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீ துஆ செய். எப்படி? யா மௌல ஸுபைர் இக்லி அன்ஹு தைனஹு, ஸுபைருடைய இறைவனே அவருடைய கடனை அடைத்து வைப்பாயாக என்கிற அந்த துஆவையும் சொல்லிவிட்டுத்தான் அவர் மரணித்திருந்தார். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். அப்பொழுது அந்த துஆவின் பலன் அவருக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபர் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய சகோதரர். அவர் வந்து கேட்கிறார் அவருடைய மகன்கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய சகோதரரின் மகனே, என்னுடைய சகோதரர் வஃபாத்தாகிவிட்டார், அவருக்கு ஏதாவது கடன் இருந்தால் அதை அடைப்பதற்கான வழியை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன், எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்கிறான். இவர் ஒரு பெரும் தொகை இருக்கிறது சொன்னால் பயந்து விடுவார் என்பதற்காக வேண்டி 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வந்தவர், உன்னுடைய தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் விற்றாலும் கூட இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அதற்கு அவருடைய மகன் சொல்லுகிறார், 1 லட்சத்துக்கே இப்படி சொன்னீங்கன்னா என்னுடைய தந்தைக்கு 22 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதுன்னு சொன்ன பொழுது அவர்கள் அதை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். அவர் மரணிக்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருக்கு எந்த விதமான கையில் பொருளாதாரமும் இல்லை. 2 இடங்கள் அவருக்கு சொந்தமாக இருந்தது. ஒன்று காபாவுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருந்தது, எகிப்தில் ஒரு இடம் இருந்தது. அப்பொழுது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, யார் யாரெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறார்களோ எல்லா நபர்களையும் ஒன்று சேர்த்து வைத்து அந்த இடத்தை 16 பங்குகளாக பிரிக்கிறார்கள். பிரித்து ஒவ்வொரு பங்கும் 1 லட்சம் ரூபாய் என்று விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்த இடத்தினுடைய விலையே 1,60,000 ரூபாய்க்கு தான் அவர்கள் வாங்கியிருந்தார்கள். ஆனா என்ன செய்யறாங்க, ஒரு பங்கை 1 லட்சம் ரூபாய் என்கிற ரீதியில கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் அந்த இடங்களை பிரித்து கொடுத்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் விற்று எல்லா கடனையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றக்கூடிய நேரத்துல இவர் செய்த அதிகமான துஆ என்னன்னா, யா மௌல ஸுபைர் இக்லி அன்ஹு தைனஹு என்கிற துஆவை விடாமல் ஓதி வருகிறார். அந்த கடனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். கடனும் அடைக்கப்பட்டது.
குழந்தைகளுடைய திருமணமும் செய்யப்பட்டது. அந்த கடனை அடைத்ததற்கு பின்னால் அவருக்கு ஒரு பெரும் தொகை மீதமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் கடனெல்லாம் அடைக்கப்பட்டு மீதம் தொகை இருந்த பொழுது அவருடைய வாரிசுகள் அனைவரும், அவருக்கு 4 மனைவிமார்கள், இன்னும் நிறைய குழந்தைகள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் சொத்தில் எனக்கு பங்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ன செஞ்சாங்கன்னா 4 வருடம் அதற்காக வேண்டி காத்திருந்தார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் ஒன்று கூடுகிற பொழுது இவர் என்ன செய்வார், எல்லா கடனையும் அடைத்து மீதம் இருக்கக்கூடிய தொகையை எடுத்துட்டு போய் ஹஜ்ஜில் நின்று, என்னுடைய தந்தை ஜுபைர் இப்னு அவ்வாம் உங்களில் யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தால் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்தார். 1 2 4 வருஷம் அறிவிப்பு செஞ்சு யாரும் வரவில்லை என்கிற பொழுது மீதம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையை அவர் மக்களுக்கு மத்தியில் பங்கு வைத்து கொடுத்தார். இது கற்பனையாகவோ அல்லது மிகைப்படுத்தியோ பேசக்கூடிய வரலாறுகள் அல்ல. புகாரியில் 3129வது ஹதீஸாக இந்த செய்தி மிக நீண்ட நெடிய ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தலைக்கு மீறிய கடன் இருந்த பொழுதும் கூட அவருடைய நம்பிக்கை இறைவனின் மீது நிரந்தரமாக உறுதியாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் அதற்கான காரணிகளை லேசாக்கி கொடுத்தார். எப்பொழுது நாம் நம்முடைய கடனை இலகுவான முறையில் நாம் அடைத்துவிட வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு வருகிறோமோ அப்பொழுது அந்த தொகை ஒரு பெரிய தொகையாகவே இருக்காது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்துல துன்யாவில் விட்டு போகிற நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா அவனை தொடர்ந்து வரக்கூடிய நல்லறங்கள், அதாவது பள்ளிவாசலுக்காக வேண்டியோ கல்விக்காக வேண்டியோ உதவி செய்வது மௌத்துக்கு பின்னாடி நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அதுல மிக முக்கியமான விஷயம் வலதுன் சாலிஹுன் யதுலஹுன்னு சொல்லுவாங்க. தனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நல்லதொரு வாரிசை இந்த உலகத்துல ஒருவர் விட்டு மரணித்து விட்டாருன்னா அந்த குழந்தை துஆ செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் இவருக்கு கபர்ல நன்மை வந்து கொண்டிருக்கும்னு சொல்றாங்க. அது மாதிரியான செயல்பாடுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அத்தா தகப்பன் ஒரு பெரும் தொகையை விட்டு மரணித்து விட்டார், இதை நாம் எப்படி எடுத்து கொண்டு போய் கடனை கட்டி இது பண்றதுன்னு சொல்லி நினைத்து விடாமல் தன்னுடைய தந்தையின் பொறுப்பை தன்னுடைய தோளில் அந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கடனை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் பொறுப்பெடுத்தார். அல்லாஹ் அவருக்கு லேசாக்கினார். இது மாதிரியான குழந்தைகள் வாரிசுகளாக நம்மால் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி தகப்பனுடைய கடனை மகன் எடுத்து செய்தாரோ அதுபோல் நம்முடைய பொறுப்புகளை நம்முடைய குழந்தைகள் நமக்கு பின்னால் எடுத்து நடக்கக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகள் பக்குவமான குழந்தைகளாக, பொறுப்புள்ளவர்களாக வளர்க்கப்பட வேண்டும், மார்க்கம் உள்ளவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. எனவே நாம் துன்யாவில வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய வாரிசுகளை, குழந்தைகளை பொறுப்புள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். நம்முடைய குழந்தை பெருசாயிட்டாங்க, அவங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு, இதற்கு மேல் நாம் எப்படி அவர்களை மாற்றுவது என்று சொன்னால் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் தான் துஆ என்று சொல்லப்படக்கூடிய ஆயுதம். காரணம், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்காக வேண்டி தன்னுடைய மகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த துஆக்களில் ஒன்று. பாதிக்கப்பட்டவருடைய துஆ ரொம்ப சக்தி வாய்ந்தது. பாதிக்கப்பட்டவர் பாவியா இருந்தாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும், ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டாருன்னு சொன்னால் கையேந்தனா அந்த துஆ அப்படியே கபூலாகும். அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய வாரிசுக்காக கையேந்தி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சான்னு சொன்னால் அந்த துஆ மிக விரைவாக அவருக்கு கபூலாகும். எனவே நம்முடைய வாரிசுகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற துஆவை நாம் நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை, பொறுப்பானவைகளை சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாரிசுகளை நமக்கு கண்குளிர்ச்சியானவர்களாக, நமக்கு நன்மை சேர்த்து வைக்கக்கூடிய நல்லதொரு வாரிசுகளாக ஆக்கி நல்லதொரு புரிவானாக. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரந்தான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆஃபியத்தோடு, மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும்
அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரகத்தையும் தந்தருள்வானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டோம், பலா முசீபத்துகளை விட்டோம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.